ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த 2ஆம் இடத்துல வக்ரகதி பெற்ற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருக்கணும். யாருக்குமே இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குகள் கொடுக்காதீங்க. இந்த டயத்தில் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாக்கு கொடுக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் நான் பண்ணிவிடுவேன், இப்படிலாம் நான் செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லி பயங்கரமாக நம்மளை பற்றி பில்டப் பண்ணுறது, வாக்குகள் கொடுக்குறது, இதெல்லாமே தயவு செய்து இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரங்க பண்ணாதீங்க. பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய வாக்குகள் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா அந்த டயத்துக்குள்ளே நிறைவேற்ற முடியாமல் பின்னடைவுகள் ஏற்படும். ஓகேங்களா. 10ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறேங்க, 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறேங்க அப்படி சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போவோம். அதனாலேயே சில சங்கடங்கள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா. 2ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போது எதிர்பாராத தனவரவுகள், எதிர்பாராத பணவரவுகள் இதெல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, எதிர்பாராத வீண் விரயங்கள், வம்புகள், வழக்குகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் சொன்ன ஆரம்பத்திலேயே வாக்குகள், அதாவது பேச்சில் ரொம்ப கவனமாக பேசுங்க. சரிங்களா. அந்த பேச்சில் நிதானமாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வரவுகள் உண்டு. ஓகேங்களா. நிதானமாக நடந்துட்டீங்கன்னா நல்ல விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்திலேயே வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகளே வச்சுக்கோங்களேன். பொண்ணு முதல்ல பார்த்துட்டோம், இந்த டயத்தில் மேரேஜ் இந்த மாதத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால் இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்துவோங்க. பொண்ணு பார்க்க போனாலும் சரி தான், போய் பார்த்துட்டு வருவோம். இல்லை மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி தான், பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல முடிவுகள் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் சொல்கிறோம்பாங்க நம்ம. ஆனால் இங்கே உட்காரும்போது நல்லபடியாக பேசுவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் கலந்து பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தா அங்கே போனதுக்கப்புறம் அவங்க நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். இந்த டயத்தில் ஒரு லேண்ட் வாங்குறதுக்கான விஷயங்களை மூவ் பண்ணுறது, புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது, புதுசாக ஒரு வேலைக்கு இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு போகிறது, இந்த முயற்சிகள்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தள்ளி வைங்க. அப்படி தள்ளி வச்சிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்ல விஷயமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம பலமானதுக்கப்புறம் தானங்க நம்ம எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதுதானே உண்மை. நம்ம ஏந்திரிச்சு நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம். இந்த டயத்தில் போய் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறேன்னு சொல்லி நம்ம வாக்குகள் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா. உங்களுடைய ராசிக்கு இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிக்கு 6ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லைங்க, அதே 6ஆம் அதிபதி தான் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் மனசுலையும் சரி தான், உடம்புலையும் சரி தான் புதுசாக சுறுசுறுப்பு இருக்கும். ஓகேங்களா. செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம் செவ்வாய். அப்போ இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு கவலையப்படாதீங்க. சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் உதவிகள் பண்ணுப்பா, அது பண்ணுறது கேட்டிருப்போம். ஆனால் இந்த டயத்தில் உங்களுடைய சகோதரனே உங்களை தேடி உதவிகள் பண்ணுவாங்க. லாபாதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் தான் லாபாதிபதி உங்களுக்கு. அப்போது நிலம், வீடு, வாகனங்கள் இதன் மூலமாக இதன் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த டயத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் தேடி வரும். ஆனால் எல்லாத்துலேயுமே சரி தான், கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. நிதானமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். மிதுன ராசிக்காரங்க இந்த டைம் உங்களுக்கு நீங்கள் நிதானம் தான் தேவை. அப்படி நிதானமாக இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன வேலைகள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். 26, 27 இந்த நாட்களில் ஒரு பயணங்கள் மூலமாக பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இல்லைங்க பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் இல்லைங்க, இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு இப்போது மதுரையில் இருக்காங்க அப்படின்னா மதுரையில் இருக்கிறவங்க சென்னையில் இருக்கிற ஆஃபீஸுக்கு இன்டர்வியூ வருவாங்க. அதே சென்னையில் இருக்காங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா
என்னது கல்கத்தா, பெங்களூரு, மும்பை இதே மாதிரியான ஆஃபீஸுக்கு வந்து இன்டர்வியூ போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேலைகளுக்கு வந்து இன்டர்வியூக்கள் போகிறது. இதன் மூலமாக இது மாதிரி வந்து தூரதேச பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மனசுக்கு நிம்மதியான தூக்கம், நல்ல ஒரு உணவு, சந்தோஷமாக வந்து இந்த டயத்தில் இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த சந்தோஷத்தோடையே வந்து எல்லா விஷயத்திலுமே சக்ஸஸ் பண்ணுறீங்க நீங்கள் இந்த டயத்தில். எப்போ 26, 27 இந்த நாட்களில், 28, 29 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா வேலைகளுமே சுறுசுறுப்பாக பார்ப்பீங்க. ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி தான், 5 மணிக்கு முடிக்கிற வேலையை 3 மணிக்கே முடிச்சிடுவீங்க. அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளுமே எல்லாமே அழகாக பார்த்து முடிச்சிடுவீங்க. இதில் என்னென்னா, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ராசி அதிபதி வக்ரத்தில் இருக்கிறதுனால 3 மணிக்கே முடிச்சிடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே ரொம்ப அழகாக முடிச்சிடலாம். புதுசாக அதாவது புது வேலைகள், புது விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நாட்களில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30, 31, 1 இந்த நாட்கள் வந்து பண வரவுகளுக்கான நாட்கள்னு வச்சுக்கோங்க. இப்போது 30, 31, 1 பண வரவு தேடி வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரவேண்டிய தொகை ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு நிற்கிது அப்படின்னா இந்த நாட்களில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த நாட்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். செக்கு வரும், இல்லைனா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷாக வந்து வந்துடும். அதாவது பணமாக வந்துடும். அப்போது இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எடுங்க. அந்த புதிய முயற்சிகளை வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதுசாக ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான், இந்த நாட்களில் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணலாம். தாராளமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய விஷயங்கள் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம், வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏன்னா மிதனமே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வேறு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் வச்சுருப்பீங்க. இந்த நாட்கள் எப்போ 30, 31 இந்த 2 நாட்கள் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் அந்த முயற்சிகளில் எடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. புதிய வேலைக்கு போகிறதுனாலும் சரி தான், ஒரு இன்டர்வியூ போகிறதுனாலும் சரி தான், இந்த நாட்களில் போங்க. இல்லை அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்குறதுக்கு போகிறப்பா நான் நாளைக்கு போகணும் அப்படின்னா 30, 31 இந்த நாட்களில் போனீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது மிதுன ராசிக்கு. இதுவரைக்கும் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.